வணக்கம் 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 மக்களே, வணக்கம். நான் உங்கள் இயற்கை சுதர் பேசுகிறேன். இன்றைக்கி முக்கியமான கான்செப்டை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாமா? பரந்தூர் விமான நிலையம் மக்கள் ரெண்டு வருஷமாக போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதை சுற்றி பரந்தூர் போகிற அந்த விமான நிலையம் எங்கே வருது, அந்த இடத்த சுற்றி டபுள் லேயரில் போலீஸ் இப்போ பாதுகாப்பு தந்துன்னு இருக்குது. மக்கள் விடாபடியாக விற்க மாட்டேன் அப்படின்றத ஆட்சியர்கிட்ட சொல்லிட்டாங்க, காஞ்சிபுரம் ஆட்சியர்கிட்ட. ஆனால் அதை சுற்றி இருக்கிற இடங்கள், அது போகிற வழி எல்லாத்துலேயுமே இடமோட ரியல் எஸ்டேட்டு புரோக்கர்ஸ் இடம் டபுள் ட்ரிபிள் மடங்கு 10 மடங்குலாம் ஏற்றி இப்போ விற்றுன்னு இருக்கிறாங்க. கார்ப்பரேட்டோட கைக்கூலியாக மாறின்னு இருக்குது நம்மளோட அரசாங்கம். மக்களுக்கான அரசாங்கமா இது, இல்லை கார்ப்பரேட்டுக்கோட அரசாங்கமான்னு தெரில. மக்களாகிய நம்ம தான் தீர்மானிக்கணும் எந்த திட்டம் கொண்டு வரணும், எந்த திட்டம் எதிர்க்கணும். எது நமக்கு மக்கள் வரவேற்பு தராங்களோ அந்த திட்டத்தை தான் அரசு கொண்டு வரத்துக்கு தான் நம்ம ஓட்டு செலுத்துகிறோம். அவங்க இஷ்டத்துக்கு வரத்துக்கோசரம், இது பண்ணுறதுக்கோசரம், சம்பாதிக்கிறதுக்கோசரம் நம்ம ஓட்டு போடலை. இது மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பரந்தூர் விமான நிலையத்தோட விஷயங்கள் பற்றி எல்லாருமே நம்ம பேசணும். நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதை பற்றி என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வர வீடியோக்கள் மூலிமா நம்ம இதோட அப்டேட்டு நம்ம பண்ணிக்கலாம்.